வணக்கம். தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையிலிருந்து ஒரு செம்ம சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஆமாங்க, செவிலியர் உதவியாளர் கிரேட் 2 பதவிக்கு மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம், அதாவது MRB, ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இத பத்தி எல்லா டீட்டெயில்ஸையும் இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர் கரெக்ட் தான். 1, 10, 100 இல்ல, மொத்தம் 999 காலி பணியிடங்கள். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய வாய்ப்புன்னு. கண்டிப்பா இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. நாம இப்போ பேச போற ஒவ்வொரு விஷயமும் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ல எடுத்ததுதான். அதனால இங்க சொல்ற எல்லா டீட்டெயில்ஸும் 100க்கு 100 உண்மையான நம்பகமான தகவல். நீங்க தைரியமா இருக்கலாம். சரி, இந்த வேலை வாய்ப்பை பத்தி A to Z தெரிஞ்சுக்க நாம இந்த 5 முக்கியமான விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம். இது என்ன மாதிரியான வேலை, சம்பளம் எவ்ளோ, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, செலக்ஷன் எப்படி நடக்கும்னு எல்லாத்தையும் இப்போ ஒன்னொன்னா பார்த்துடலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். இந்த செவிலியர் உதவியாளர், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் வேலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள்ல நோயாளிகளுக்கு நேரடியா சேவை செய்யற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புங்க. அதாவது இவங்களோட மெயின் வேலையே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தேவையான பேசிக் கேர், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதுதான். சொல்லப்போனா இது நேரடியா மக்களுக்கு சேவை செய்யற ஒரு நல்ல பணி. ஓகே, இப்ப நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஆமாங்க, சம்பளம் எவ்வளவு, கடைசி தேதி என்ன, இந்த மாதிரி முக்கியமான நம்பர்ஸ் எல்லாத்தையும் இப்ப ஒன்னொன்னா பாத்திரலாம். சம்பளம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 படி மாசத்துக்கு 15,700 இருந்து 58,100 வரைக்கும் இருக்கும். நல்லா கவனிங்க, இது வெறும் பேசிக் பே ஸ்கேல் தான். இது கூடவே கவர்மெண்ட் ஜாபுக்கான மத்த படிகள், சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ண கடைசி நாள் February 8, 2026. பார்த்துக்கலான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் பிஸி ஆயிரும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. சரி, சம்பளம், தேதி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம். இதுல வயசு, படிப்புன்னு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல வயச பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. மினிமம் ஏஜ், அதாவது குறைந்தபட்ச வயது எல்லாருக்கும் 18. பொது பிரிவு, அதாவது OC கேட்டகரிக்கு மட்டும் அதிகபட்ச வயது 34. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க SC, ST, SCA, BC, BCM, MBC, DNC, அப்புறம் ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரி இட ஒதுக்கீட்டு பிரிவுகள்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பே கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நோ அப்பர் ஏஜ் லிமிட். உங்க வயசு 35, 40, ஏன் 50 இருந்தா கூட நீங்க தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து படிப்பு. படிப்பு தகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். 2 கண்டிஷன் தான். 1, நீங்க SSLC, அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 2வது, ரொம்ப முக்கியமா, ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல நர்சிங் அசிஸ்டன்ட்கான ட்ரைனிங் கோர்ஸை முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் கையில வச்சிருக்கணும். வயசு, படிப்புன்னு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கா? சூப்பர். அப்போ அடுத்த ஸ்டெப், எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு படிப்படியா பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்ல, ரொம்ப ஈஸி தான். நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் மருத்துவ பணிகள் தேர்வு வாரியத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான www.mrb.tn.gov.in இதுல மட்டும்தான். வேற எந்த வெப்சைட்லயோ இல்ல நேரடியாவோ அப்ளை பண்ண முடியாது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, MRB வெப்சைட்க்கு போங்க. அங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நம்ம போஸ்டான நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 செலக்ட் பண்ணி கேக்குற எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய கலர் போட்டோ, கையெழுத்து, முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கடைசியா ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் ஃபீஸை கட்டிடுங்க. அவ்வளவுதாங்க, உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, மத்த பிரிவினருக்கு, அதாவது OC, BC, MBC இவங்களுக்கெல்லாம் 600 ரூபாய். அதே சமயம் SC, SCA, ST, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு வெறும் 300 ரூபாய் மட்டும்தான். ஓகே, இப்போ வெற்றிகரமா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன? எப்படி இந்த வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே நேரடியான, வெளிப்படையான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட வைக்கிற செய்தி. ஆமாங்க, இந்த வேலைக்கு எந்த விதமான இன்டர்வியூவும், அதாவது நேர்முக தேர்வும் கிடையவே கிடையாது.
அப்போ இன்டர்வியூ இல்லைன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் கூட கிடையாது. உங்களுடைய மார்க்ஸ் அடிப்படையில தான். நீங்க 10ஆம் வகுப்புல வாங்கின மார்க்குக்கு 60% வெயிட்டேஜ். அப்புறம் உங்க நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல வாங்கின மார்க்குக்கு 40% வெயிட்டேஜ். இந்த ரெண்டையும் வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அதிலிருந்து தான் ஆட்களை எடுப்பாங்க. தேர்வு வாரியமே திரும்ப திரும்ப சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இந்த தேர்வு முழுக்க முழுக்க உங்க தகுதியின் அடிப்படையிலானது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க மார்க் மட்டும்தான் பேசும். அதனால வேலை வாங்கி தரேன்னு யாராவது வந்து சொன்னா எந்த இடைத்தரகரையும் நம்பி ஒரு பைசா கூட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சரி, இப்போ எல்லா விவரங்களும் உங்க கையில இருக்கு. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1000 வேகன்சி, இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் கிடையாது, உங்க மார்க் அடிப்படையில மட்டுமே வேலை. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கடி வராது. உங்களுக்கு தேவையான தகுதிகள் இருந்தா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க. ஒருவேளை உங்க அரசு பணி கனவை நனவாக்குற முதல் படியா இது இருக்கலாம். உடனே அப்ளை பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.